வெல்கம் டு த சேனல் Woolenkaivinai. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி அழகான பேபிக்கு போடக்கூடிய ஒரு ஹெட்பேண்ட் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெட்பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக டபுள் க்ரோஷே வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப கஷ்டமான தையல்கள் கிடையாது. அதே மாதிரி இந்த பூக்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் எல்லாருமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹெட்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் செயின்ஸ் வந்து போடலாம். நம்ம போடக்கூடிய செயின்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஹெட்பேண்டோடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த அகலத்துக்கு தான் நம்ம வந்து செயின் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த ஹெட்பேண்ட் வந்து எந்த அகலத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 15 செயின் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 15 செயின் போட்டிருக்கேன். இப்போது 15 செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம 5வது செயின்லேருந்து டபுள் க்ரோஷே பண்ண ஆரம்பிக்கலாம். 1 இங்கேருந்து நிற்கலாம். 1 2 3 4 5 இங்கே இருக்க இந்த 5வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். எங்கே அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டதுமே ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தல ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின். அது மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் போடுறப்போ இந்த கடைசியெல்லாம் வந்துட்டு ஒரு செயின் இது மிச்சம் வந்தது அப்படின்னா பிரிச்சுட்டு அது கூட இன்னொரு செயின் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக கடைசியில் இந்த மாதிரி தான் வந்து முடியணும். கடைசியில் ஒரு டபுள் க்ரோஷேவோட தான் முடியணும். அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இப்போது கடைசியில் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிடலாம். இப்போது இங்கேயும் நம்ம டபுள் க்ரோஷே தான் வேலை செய்ய போகிறோம். ஆனால் எங்கே வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஓட்டைக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். டபுள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். திரும்பவும் ஒரு செயின் போட்டுக்கலாம். அப்போது இதே மாதிரி தான் இந்த கடைசி வரைக்கும் நான் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி தான் கடைசியில் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் ஒரு 3 செயின் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதே மாதிரி தாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோல்லையும் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லென்த் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த லென்த் பற்றின அளவுகள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்த பக்கமே நூல் வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க. அதே நூலை சேர்த்து இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய செயின் தெரியும் மேலே, அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் தாங்க பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம், அதாவது நம்ம ஆரம்பித்த பகுதியில் இருக்கக்கூடிய செயின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்க. கொஞ்சம் நாளாக இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய செயின்களில் நீங்கள் அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். பண்ணிட்டோன்னா இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஹெட்பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதில் நான் வந்து ஒரு பஃப்லார் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பிங்க் கலரில். இதில் நீங்கள் பஃப்லார் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு போ கூட வைக்கலாம், இல்லை பட்டர்ஃப்ளை வைக்கலாம். அதுமாதிரி உங்கள் க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஹெட்பேண்டோட அகலமும் வந்துட்டு உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறீங்க, 3 வயசு குழந்தைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் முடி அடர்த்தியாக இருக்க போட்டால் நல்லாயிருக்கும். பிறந்த குழந்தைக்கு போகிறப்ப சின்ன மாதிரி போட்டால் போதும். நீங்கள் அதுக்கு மேட்சாக நான் ஷூஸும் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் வந்து ஒரு பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது ஹெட்பேண்ட்லேயும் ஷூலேயுமே வந்து நடுவில் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பட்டன் தாங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அது சாதாரண பூ தான். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரே வந்து ஒரு ஹெட்பேண்ட் அண்ட் ஒரு ஷூ பண்ணிவிட்டு பூ மட்டும் நம்ம கலர் கலராக மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர் வந்து பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நடுவில் ஒரு காமனான பிளாஸ்டிக் பட்டன் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எந்த கலராக வேணாலும் இருக்கலாம். நான் கொஞ்சம் பொதுவாக இருக்குங்கிறக்க ஒயிட் கலர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் செஞ்சுட்டு பட்டனும் அதுமாதிரி சின்ன பட்டன் நம்ம ஷர்ட்டுக்கெலாம் வச்சு போடலிங்களா, அந்த மாதிரி பட்டன் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பூவை வந்து நீங்கள் கழட்டிட்டு அடுத்த பூ வந்து நீங்கள் மாட்டிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்ட்ட எந்த ட்ரெஸ் காமனாக இருக்குது, எந்த கலர் காமனாக இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்பேண்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய பூவை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா ஹெட்பேண்டும் சரி பூவும் சரி நம்மளால் ஈஸியாக மாற்றி மாற்றி போட்டுட்டு போக முடியும். இது வந்து கொஞ்சம் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிருக்கு. அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.